வணக்கம். ஸ்வாயனம. மரணம் என்பது ஒரு இனிய பயணம். ஒன் வே டிராஃபிக்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு சரணம்னு நம்ம சொல்லலாம். மரணம் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக யாருக்கு இல்லாமல் இருக்கும்? இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஒரு தடவை வந்தாச்சு, திரும்பி நாம் போகிறோம். புண்ணியத்தை கொண்டு போகிறோம், பாவத்தையும் கொண்டு போகிறோம் இல்லைங்களா? அதுபோல் மரணம் என்பது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கும் சரி, எத்தனை கோடி கோடியாக சொத்து சேர்த்து வைத்தாலும் சரி, அவர்களுக்கு மரணம் வராமல் இருக்கும். எனக்கு மரணமே வராது என்று சொல்ல முடியாது. மரணம் என்பது ஒரு சந்தோஷமான நிகழ்வு, அமரத்துவம். பிறவி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு சென்றவர்கள் எத்தனையோ ஞானிகளும் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இருக்கிறாங்க. நாம் ஒரு முயற்சி பண்ணுனா நிச்சயமாக பூர்வ புண்ணிய கர்மா கரெக்டாக இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த நிலைக்கு யார் வேண்டுமானாலும் செல்லலாம். ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உண்டான பயிற்சிகளும் சில தியானங்களும் யோகங்களும் செய்ய வேண்டும். மரணம் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டால் யாருக்கு எப்படி எந்த நேரத்தில் வரும்னு யாருக்குமே தெரியாது. நாளை என்பது ஒருவருக்கு தெரிந்துவிட்டால் இன்றைய நிமிடமானது ரொம்ப 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 கொடுமையானதாக இருக்கும். சிலர் தற்கொலை செய்து கொள்ளலாம், சிலர் விபத்தின் மூலமாக இறந்து கொள்ளலாம், சிலர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகலாம், சிலர் திடீரென்று இறந்து போகலாம். எப்படி வேண்டுமானாலும் மரணமானது ஒருவரை கண்டிப்பாக தாக்கிவிடும். ஏமா பயம் அப்படிங்கிறது யாருக்குமே இல்லாமல் கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மரணத்தை கண்டு பயப்படுவதை காட்டிலும் மரணம் வருவதற்கு முன்பாகவே சில நல்ல காரியங்களை இன்றைய செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு கண்டிப்பாக இருக்குமேயானால் அந்த புண்ணியத்தின் பலனானது அவர்களுக்கு அந்த நிமிடத்திலிருந்தே அவர்களுக்கு தொடங்கிவிடும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கோவில் கட்டுறாங்க, ஒரு ஆசிரமம் கட்டுறாங்க, ஒரு மடம் கட்டுறாங்க, ஒரு அன்னதானம் பண்ணுறாங்க, இல்லாதப்பட்டவர்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறாங்கன்னு ஏதேனும் ஒரு உதவியாக உங்களை கேட்டால் இல்லைன்னு சொல்லாமல் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை கண்டிப்பாக செய்யுங்க. அது செய்யும் பொழுது அந்த புண்ணிய பலனானது நிச்சயமாக உங்கள் கூடவே இருப்பதற்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. நாம் தெரிஞ்சு பண்ணுறது தான் புண்ணியம்னு இல்லை, தெரியாமல் பண்ணுற சில விஷயங்களும் புண்ணியத்தோட கணக்கில் தான் சேருது. நாம் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். மரணம் என்பது யாரையும் விட்டு வைக்க போகிறது கிடையாது. பிறந்தால் இறப்பு என்று ஒன்று நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கு ஒருத்தருக்கு. எப்படி இருந்தாலும் மரணம் என்பது யாவருக்குமானது, பொதுவானது. இருப்பவன் இல்லாதவன் யார் என்றும் பார்க்காது. அது நமக்காக கொஞ்சம் அப்புறமா போயிட்டு வா, நாளைக்கு போயிட்டு வா, நாளன்னைக்கு போயிட்டு வான்னு நாம சொல்லி அனுப்ப முடியாது. அவங்க வந்த வேலையை அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க, யமதூதர்கள். மரணத்தின் துவார பாலகர்கள்னு சொல்லலாம், யமதூதர்கள்னு சொல்லலாம். சாதாரணமாக யார் இருந்தாலும் எனக்கு மரணம் என்பது வராது, நான் நிறைய புண்ணிய காரியங்களை செஞ்சுருக்கேன், நான் அப்படி வாழ்ந்திருக்கேன், இப்படி வாழ்ந்திருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைச்சாலும் மரணம் நெருங்காமல் இருக்குமா? கண்டிப்பாக நெருங்கும். அதனால் இருக்கும்போதே உங்களுடைய சில நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யறது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அது புண்ணியத்தை கொண்டு போய் சேர்க்கும். இன்றளவிலும் சில பேர் பேசக்கூடிய நிலையில் இருக்காங்க, புகழப்படக்கூடிய நிலையில் இருக்காங்க. 1000 வருடம்
கடந்தும் இன்றும் பல பேருடைய பெயர்கள் சொல்லப்பட்டுட்டு இருக்கு. சாமி கும்பிடுறோம், பல சித்தர்களை நாம கும்பிட்டுட்டு இருக்கோம். பிறவா பெருநிலை அடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க. அவர்களெல்லாம் நாம குருவா நினைச்சு கும்பிட்டுட்டு இருக்கோம். மரணத்தை கண்டு பயப்பட வேண்டாம். மரணம் என்பது ஒரு இனிய பயணம். வந்தா கண்டிப்பா திரும்பி போய் தான் ஆகணும். வெயிட் பண்ணவெல்லாம் முடியாது. அதனால யாருக்கு எப்போ என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. இருக்கும் வரை உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியாக இருங்க. வீட்டுக்குள்ளே சண்டை போடாதீங்க. குடும்ப ஒற்றுமையோட மற்ற உறவுகளோட சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க. வாழ பழகிக்கிங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க. அதுதான் கடைசி நிமிடமாக கூட இருக்கலாம் ஒருவருக்கு. ஸ்வாயனம்.